என்னை இதுதான் டிஃபைன் பண்ணுது. அது எனக்கு ஒரு 16 வயசில் எனக்கு அது தோணுச்சு. ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதுதான் பண்ணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஏக்கத்தை அந்த படம் உண்டாக்கிச்சு. இது இல்லைன்னா நான் வேறு என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம பண்ணுற வேலை தான் நம்மளை டிஃபைன் பண்ணுதா, அதை தாண்டி வேறு யாராகவும் நம்ம இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. இருக்கோம் நமக்குள்ளே வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் கண்டிப்பாக வேறு ஒரு உலகம் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, பயணங்கள், புக்ஸ் இருக்குது, பார்க்குற படங்கள், மீட் பண்ணுற வேரியஸ் பீப்புள், இது எல்லாமே இருக்குது. பட் இதுதான் என்னை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும்போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த எண்ணங்கள், இந்த ஒரு ஐடியா, இல்லை இது இன்றைக்கி எழுதலாமா, இல்லை ஒரு படம் பார்க்கும்போது நம்ம இன்ஸ்பயர் ஆகணுமா, இந்த படம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோமே, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பேசினப்போ வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு ரொம்ப நம்ம விரும்பி நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கே, இதையே நம்ம ஒரு படத்தில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் டிஃபைன்ஸ் மீ. ஸோ உலகத்தில் வேறு எவ்வளோ பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணியிருந்தா நானாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல.